ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். திருப்பரங்குன்றம் வழக்கு இப்போது விசாரணையில் இருக்குது. விசாரணையில் இருக்க என்ன அப்படின்னா, அந்த ஜட்ஜுக்குள்ள கண்டெம்ட்டுக்கு எதிரான ஒரு இதுவும் விசாரணைக்கு வருகிறது. இப்போ அப்பீல் திரு ஜெயச்சந்திரன், திரு ராமகிருஷ்ணன் ஆகிய இரு ஜட்ஜுகளுக்குள்ள பெஞ்சுக்கு முன்னாடி இருக்குது. அதில் சில வாதங்களை நேத்திக்கு தமிழ்நாடு அரசு சார்பாகவும் முஸ்லீம்கள் சார்பாகவும் அறநிலையத்துறை சார்பாகவும் பல வாதங்கள் வைத்திருக்கிறார்கள். இதில் நம்ம முக்கியமாக ஒரு விஷயம் என்ன கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால், ஆங்கிலேய ஆட்சியை விட மட்டமான ஆட்சி திராவிட ஆட்சி என்பது இப்போ தெளிவாகிறது. 1920 நீதிமன்றத்தில் வழக்கு போனது யார் அப்படின்னு சொன்னால், சுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானம் வழக்குக்கு போகுது. வழக்குக்கு போய் அந்த மலை எங்கள் சொந்தம், இது வெள்ளக்காரன் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோவில் நிர்வாகம் போட்ட வழக்கு. 1931 ஒரு வழக்கு தீர்ப்பு வருது. அது என்னன்னா ப்ரிவியூ கவுன்சிலில் வழக்கு. அங்கேயே அந்த மலை எங்களுக்குத்தான் சொந்தம், இது சுப்பிரமணிய சுவாமி கோவில். ஆனால் இந்த வழக்கில் அரசுன்னு இன்னொரு தரப்பு இருக்கு. அந்த அரசு என்ன சொல்லிச்சு, இல்லை மொத்த மலைய புறம்போக்கு அது எங்களுடையதுன்னு. அப்போ அரசை எதிர்த்து சுப்பிரமணிய சுவாமி கோவில் நிர்வாகம் வழக்காடி அந்த மலை சுவாமிக்கு சொந்தமானது என்று தீர்ப்புக்காக வாதாடியது. ஆனால் இப்போ இந்த வழக்கு நடக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, ஜோதி அப்படிங்கக்கூடியவர் கோவிலுக்காக ஆஜராகிறாரு. ஆஜராகக்கூடியவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, மேலே இருக்கக்கூடிய தூண் சமணர்களுக்குள்ளது, நல்லா தெரிஞ்சுக்கணும், அது எங்களுக்குள்ளது இல்லை. வெள்ளக்காரன் இருக்கும்போது நல்ல யோசனை பண்ணோம், வெள்ளக்கார அரசுக்கு எதிராக முஸ்லீம்களுக்கு எதிராக தனியாக நின்று கோவிலின் உரிமையை மீட்டுக் கொடுத்தது தேவஸ்தானம். இன்னைக்கு திராவிட ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்த தேவஸ்தானம் அந்த இடம் எங்களுக்குள்ளது இல்லைன்னு வாதிடுது. என்ன சொல்றாங்க அப்படின்னா, மகாராஷ்டிராவிலிருந்து சமணர்கள் வந்தார்கள். வந்த சமணர்கள் இங்கே மக்களுக்கு நடமாட்டம் இல்லாத பகுதின்னு மேலவே உட்கார்ந்துருந்தாங்க. அந்த மேலவே உட்கார்ந்திருப்பதற்காக அவர்கள் அங்கே இந்த தீபத்து அந்த நேரத்தில் அவர்கள் அங்கே இருந்தார்கள். சரி, ரைட்டு சொல்லிவிட்டு அடுத்தது சொல்லுது, அவர்களுக்கென்று ஒரு தீபத்துணை உருவாக்கினார்கள். முதல்ல என்ன சொன்னாங்க, சமணர்கள் மேலே இருக்கிறார்கள் என்பதற்கு அடையாளமாக அந்த துணை வைத்தார்கள். இது முதல் ஆர்கியூமெண்ட். அடுத்த ஆர்கியூமெண்ட், கொஞ்ச நேரத்திலேயே இல்லை, ராத்திரி அவர்களுக்கு வெளிச்சம் வேணும் என்பதற்காக தீபத்துணை வைத்தார்கள். அதிலே ஒரு ஆர்கியூமெண்ட்டில் முதல்ல அடையாளத்துக்கு தூண் இருந்தது, அடையாளத்தூண் தீபத்தூணாக மாறியது. இப்போ நம்ம கேள்விக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னும் இதிலேயே 2-3 ஆஸ்பெக்டை நம்ம முதல்ல பார்க்கணும். எதை கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, இப்போ இந்த சமணருங்கக்கூடிய தியரி எங்கேருந்து வந்தது? இப்போ இந்த கேள்விக்கு பதில் சொன்னோம். அதுவும் மகாராஷ்டிரா பக்கத்திலிருந்து வந்தார்கள். இப்போ என் கேள்வி என்னன்னா, எங்கள் தமிழ் முருகன் கோவிலை மகாராஷ்டிரியர்கள் ஆக்கிரமித்ததற்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழருக்காக நட்டு கொண்டிருக்கும் அரசு தயாராக இருக்கிறதா? மலை முருகனுக்கு சொந்தம், இதுதானே நம்ம நம்பிக்கை. அப்போ திருப்பரங்குன்றம்ங்கக்கூடியது இன்னும் அதற்கு முன்னாடி, அது இன்னும் சொல்ல போனால் திருமுருகாற்றுப்படையிலேயே அந்த மலையே முருகன் வருது. அப்போது அந்த இடத்துல மகாராஷ்டிராவில் வந்தவர்கள், அப்போ அவங்கெல்லாம் கைபர் போலன் கணவாய் வழியாக வரலையா? அப்போ அவங்க நல்லூர் வழியாக வந்தாங்களா, இல்லை ஓங்கோல் வழியாக வந்தாங்களா? இந்த கேள்விக்கு நீங்கள் இப்போ பதில் சொல்லி ஆகணும். ரெண்டாவது, வெள்ளக்காரங்காலத்தில் இது உங்கள் இடம் உரிமையை கோரி வாங்கி கேஸ் ஜெயிச்சாச்சு. ஜெயிச்சதுக்கப்புறம் இப்போ ஹெச்ஆர்என்சி ஒரு வக்கீலை போட்டிருக்கு. அந்த ஹெச்ஆர்என்சி வக்கீல் என்ன ஆர்கியூ பண்ணுறாருன்னா, இந்த சொத்து எனக்கு இல்லைன்னு, ஏண்டா உன் சொத்து உனக்கு இல்லைன்னு ஆர்கியூ பண்ணுறதுக்கு ஒரு வக்கீல் தேவையா? அப்போ ஹெச்ஆர்என்சி பணத்தை நீ திருட்டுத்தனமாக நீ சைஃபன் பண்ணுறதுக்கு தானே இந்த கேஸை நடத்துகிறீங்கிற கேள்வி எங்களுக்கு வருமா வராதா? சார், கேஸுக்கு நான் வக்கீல் எதுக்கு போடணும்னா, என் உரிமையை மீட்பதற்காக, இல்லைன்னா எனக்கு நியாயம் கிடைக்கிறதுக்காக நான் போடணும். என் சொத்து எனக்கு இல்லைன்னு சொல்கிறதுக்கு நான் காசு கொடுத்து வக்கீலை வைக்கிறது அப்படின்னா, இதையும் கூட ஒரு அயோக்கியத்தனமான விஷயம் இந்த உலகத்தில் இருக்க முடியாது. இதுதான் இந்த ஜோதிங்கக்கூடியவருக்குள்ள ஆர்கியூமெண்ட் இருந்துச்சு. இப்போ இதற்கு எதை கவனிக்கணும்னா, இந்த மாதிரி அயோத்தியா பிரச்சனை வந்தது. அயோத்தியா பிரச்சனை நீதிமன்றத்தில் வந்த உடனே இந்துக்கள் தரப்பில் இருந்த ஆவணங்கள்லாம் வந்த உடனே இந்தியாவில் தோன்றிய மதங்களுக்கு இடையில பிரச்சனையை உண்டாக்கணும். அதாவது துலுக்க நல்ல வந்தேன், வேற எல்லா மதத்துக்காரன் தான் அங்கே இருந்தால் எல்லாருக்கும் எதிரானவர்கள் நீங்கள் அப்படின்னு கொண்டு வரக்காண்டி அயோத்தியா கோவிலில் புத்த விகாரம் இருந்ததுன்னு அந்த காலத்தில் ஆரம்பித்தான். கடைசியில் அது அங்கே பப்பு வேகலை. இப்போ திடீர்னு அங்கே இருப்பது சமணர்களுக்குள்ளதுன்னு இப்போ இவன் ஆரம்பிக்கிறான். ஏன்னா சமணருக்கும் இந்துக்களுக்கும் கோத்து விடுறதுக்கு. அப்போ இன்னொரு மதத்தை மத பிரச்சனைக்குள் கொண்டு வருவது யார்? தமிழ்நாடு அரசா இல்லையா? அப்புறம்
இப்போ இதில் என்ன விஷயம்னா, ஏதாவது சமண அந்த இடம் எங்களோடதுன்னு கிளைம் பண்ணானா? கிளைமண்டே இல்லையே. இந்த இடம் உனக்குன்னு சொல்லி ஏற்கனவே ஒரு நீதிமன்றம் உறுதியான தீர்ப்பை கொடுத்ததுக்கு அப்புறமோ அந்த இடம் எனக்குள்ளது இல்லைன்னு சொல்லக்கூடியது அயோக்கியத்தனமான விஷயமா இல்லையா? சரி, இதோட போகிற போக்கில் விட்டுட்டு போகலாம். இதில் ஒருத்தர் இதை ஜோதி சொல்லும்போது, முருகனுக்கு வேண்டுமென்றால் 2 மனைவிகள் இருக்கலாம், ஆனால் தீபத்தை ஒரு இடத்தில் தான் ஏற்ற வேண்டும். கருணாநிதிக்குத்தான் பல பொண்டாட்டிகள் இருக்கலாம், ஒரு வாரிசு தான் ஆள வேண்டும்னு திமுக காரன்ட்ட போய் நீ சொல்ல. இதே ரைமிங் எங்களுக்கும் பேச தெரியும். முகமதுக்கும் தான் பல பெண்கள், ஒரு மெக்கா போதுமே நீ அவன்கிட்ட போய் சொல்லுவியா? சொல்ல முடியாது. இல்லை, இதை பேசும்போது நீதிபதி என்ன பண்ணி இருக்கணும்னா, இது தேவையில்லாத விஷயம், ஒரு மதத்தை புண்படுத்துகிறான்னு சொல்லி இவன் மேலும் உள்ள ஒரு கேஸை போட்டிருக்கணும். இது என்ன பேச்சு? இதுக்கு இடையில் அரசாங்க தரப்பில் காவல்துறை தரப்பில் ஒருத்தர் சிங்குன்னு ஒருத்தர் ஆஜராகிறார், ஒரு வக்கீல். அவர் சொல்கிறார், நாளைக்கு எலெக்ஷனுக்கு வேணா ஜிஆர் சாமிநாதன் பிளான் பண்ணியிருக்கலாம், யார் நீதிபதி அப்படின்னு அவர் ஒரு வார்த்தையை இடையில சொல்கிறாரு. அப்போ ஒரு நீதிபதி உள்நோக்கத்தோடு தீர்ப்பு கொடுத்துருக்கார் அப்படிங்கிற மாதிரி அவர் கோர்ட்லேயே ஆர்கியூ பண்ணுறாரு. அப்போ அந்த வக்கீலுக்கு மேலே போய் நீங்கள் கண்டெம்ட் போட்டிருக்கலாமா வேண்டாமா? போட்டிருக்கணும்ல நியாயத்துக்கு. அவர் ஏதோ ஒரு எலெக்ஷனுக்கு நிற்கக்கூடியதுக்காக வேண்டி அவர் இந்த தீர்ப்பு கொடுத்தாருங்கிற மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னால் யூ ஆர் ஆஸ்கிரைபிங் இன்டென்ட் டு தி ஜட்ஜ். ஸோ இது ஒரு கண்டெம்ட், இந்த ஆர்கியூமெண்ட்லேயே ஒரு கண்டெம்ட் நடந்திருக்கு. ஏன் இப்போ இதே கேள்வி நீங்கள் ஜோதியை பார்த்து கேட்க வேண்டியது தானே? அப்போ ஹிந்து தெய்வங்களை திட்டியாச்சுன்னு சொன்னால் திமுகவில் பதவி கிடைக்கும் என்பதற்காக தான் ஜோதி இப்போ இந்துக்களை திட்டி பேசினாரா? அதனால தான் அவர் அந்த கிரைமை பண்ணாரா? இப்போ இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லித்தானே ஆகணும். அப்போது இந்த நீதிமன்றத்தை ஒரு சாக்கட அரசியலுக்காக நீங்கள் இன்றைக்கி முழுக்க பயன்படுத்தியிருக்கீங்களே, இது எந்த விதத்தில் நியாயம்? இப்போ நமக்குள்ள அடுத்த கேள்வி என்ன வருதுன்னா, இதை சர்வேக்கல்னு நீங்கள் தானே முதல்ல சொன்னது, கனிமொழி சொன்னாங்க, அதை தொடர்ந்து பலர் சொன்னாங்க, இதுதான் சர்வேக்கல் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக பலர் பேசினாங்க. இப்போ என்ன சொல்கிறிய, இது சமணர்களுக்குள்ள தீபத்துவம். சரி, இவன் சொல்லி முடிச்சிட்டான். உடனே இன்றைக்கி துலுக்க தரப்பிலிருந்து தர்கா தரப்பிலிருந்து வக்கீல், அந்த இடமும் எங்களுக்குள்ளது தான், அந்த தீபத்தூண் எங்களுக்குள்ளதுங்கிறான் இப்போ துலுக்க. அப்போ முதல்ல கார்த்திகை தீபம் இந்துக்கள் ஏற்ற வேண்டும்னு சொல்லும்போது அது தீபத்தூணே இல்லைன்னு சொன்னவங்க இப்போ அது சமணத்தூணாக மாறியாச்சு. இன்னித்த ஆர்குமெண்ட்டில் துலுக்கனுக்கு அது துலுக்கனுக்குள்ள தீபத்தூணாகவும் மாறியாச்சு. அப்போ கனிமொழி முதல்ல சொன்ன பொய், கனிமொழி பொய் சொன்னார் அப்படிங்கக்கூடியதை இன்றைக்கி திமுக தரப்பில் உள்ள வக்கீல்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்படின்னு சொன்னால் சர்வே தூண் என்று கனிமொழி பொய் சொல்வதற்கு காரணம் என்ன? ஹிந்துக்களுக்கு அந்த இடம் சொந்தமில்லை என்பதை சொல்வதற்காக, துலுக்கனுக்கு ஆதரவாக சொல்ல வேண்டும் என்பதற்காக அடையாள அழிப்பை கனிமொழி செய்திருக்கிறார். இதை இன்றைக்கி நீங்கள் ஒத்துக்கிட்டாங்கன்னா, இந்த 2 ஆர்குமெண்ட்டையும் வச்சது உங்கள் தரப்பு வக்கீல்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ துலுக்க தரப்பிலிருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் 1852 வரைக்கும் உள்ள ஹிந்துக்கள் ஏற்ற முயன்றது தடுக்கப்பட்டது, 1912 தீபம் ஏற்ற முயன்றது தடுக்கப்பட்டது. ஆனால் அதில் என்ன சொல்லியிருக்காங்க, அது பாரம்பரிய வழக்கமாக இல்லை என்பதும் அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதில் நல்லா கவனிக்கணும், அதில் இன்னொரு வரி இருக்குது. அந்த தடைக்கு காரணம் என்னென்னா, மத பிரச்சனை விடக்கூடாது என்பதன் நோக்கமாகவும் அது தடுக்கப்பட்டிருக்கலாம்ங்கிறது அதே ஜட்ஜ்மெண்ட்டில் அடுத்த வரியில் வருது. அப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட்டை படிக்காதவன் எவனாவது இருந்தான்னா அவங்கள்ட்ட இது மாதிரி உருட்டலாம். அதனால் அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் அப்படி இருக்கப்போ 1852 துலுக்கர்கள் கலவரம் செய்ய முயற்சி செய்து ஹிந்துக்களை தடுத்திருக்கிறார்கள் என்பதற்கு அது ஒரு சான்று. இப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட்டை நீங்கள் சொன்னதுனால இந்த ஜட்ஜ்மெண்ட்டை நானும் சொல்கிறேன். அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த மலைக்கு போகக்கூடிய அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்குன்னா, ரொம்ப அழகாக அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் இன்னொரு பேசேஜ் இருக்குது. அதாவது நீதியரசர் கனகராஜ் அவர்களும் அதை மேற்கோள் காட்டியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கார் பழைய ஜட்ஜ் 1920 மலையே கோயில்களுக்கு சொந்தம்னு இருக்கக்கூடிய இடத்துல இந்த டோமை எவன்டா கட்ட விட்டதுன்னு பார்த்தாச்சுன்னா, அன்னைக்கு ஹிந்துக்களின் இயலாமை, ஆட்சி அதிகாரத்தில் அவர்கள் இருந்து அதனால் ஹிந்துக்களுக்கு எதிர்க்க முடியாமல் போனதாலும் ஹிந்துக்களுக்குள்ள பொதுவான பரந்த மனப்பான்மையினாலும் இந்த விஷயம் நடந்திருக்கலாம். இதுவும் அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் குறிக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அன்னைக்கு பை ஃபோர்ஸ் இது அங்கே நடந்திருக்கிறது அப்படிங்கக்கூடியதை அதே ஜட்ஜ்மெண்ட்டில், எந்த ஜட்ஜ்மெண்ட்டை நீங்கள் கோட் பண்ணுறீங்களோ
அதே ஜட்ஜ்மெண்ட்டில் அதுவும் குறிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் இது வந்து ஆச்சரியப்படக்கூடியதில்லை. சிக்கந்தர் ஜெட்டா அப்படிங்கக்கூடிய ஒரு துலுக்க நாட்டிலிருந்து இங்கே வந்தவன், இங்கே இந்த நம்ம நாட்டில் வந்து திருப்பாண்டியன்கக்கூடிய ஒரு ராஜாவை தோக்கடிக்கிறான். தோக்கடிச்சு போட்டு நம்ம நாட்டை அவன் இது பண்ணுறான். திருப்பாண்டியன் வந்து திருப்பதி பக்கத்தில் போய் அங்கேருந்து படையெல்லாம் திரட்டி கொண்டு வந்து இவனை வந்து தோக்கடித்து இந்த சிக்கந்தரை கொல்லறான். இதுதானே வரலாறு. இந்த வரலாறு நான் சொல்லலை, தர்கா.comனு நீங்கள் போட்டிருக்கிற உங்கள் வெப்சைட்டில் தான் இந்த வரலாறு நீங்கள் சொல்கிறீங்க. சொல்லிப்புட்டு இந்த அந்த சிக்கந்தர் ஆண்ட கொஞ்ச காலத்தில் அவன் ஷரியா சட்டத்தில் இந்த நாட்டை ஆண்டான், உங்கள் வெப்சைட்டில் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் இவனு இந்த ராஜா கொன்னதுக்கப்புறம் உங்கள் தர்கா இதில் என்னென்னா ஒரு கதை போட்டிருக்காங்க. போனாராம், ஒரு கல் பிறந்து எந்திருந்துச்சு தான், அதுக்கப்புறம் எல்லாரும் மன்னிப்பு கேட்டார்கள். அதெல்லாம் உங்கள் கதை. ஆனால் கவர்மெண்ட் ரெக்கார்டில் கோரிப்பாளையம் மசூதியில் இந்த சிக்கந்தர் இருந்தான்னு தமிழ்நாடு அரசுக்குள்ள டூரிசம் சைட்லேயே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வர இருந்தது. அப்புறம் நீங்கள் ஏன் அதை எடுத்தீங்க? அப்போது வரலாற்றில் தரவுகளை அழிக்கக்கூடிய கீழ்த்தரமான வேலையை தமிழ்நாடு அரசு இந்த இஸ்லாமிய பயங்கரவாதிகளுக்காக செய்திருக்கிறது. இப்போ என் கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், இந்த நாட்டை படையெடுத்து வந்து இங்கே ஷரியா சட்டத்தை அமல்படுத்தினவனுக்கு அங்கே வேணுமா? தமிழ் கடவுள் முருகனுக்கு அந்த மலை சொந்தமா? இதை முதல்ல இந்த இடம் யாருக்கு சொந்தங்கக்கூடிய தேவையே இங்கே இல்லை. ஏன்னா 1920 இட் இஸ் செட்டில்டு ஜட்ஜ்மெண்ட். 1931 அது கன்ஃபார்ம் ஆயாச்சு. ரொம்ப தெளிவாக என்ன எழுதியிருக்கு, அந்த நெல்லித்தோப்பு பகுதி, அந்த மசூதி, அந்த ஸ்டெப்ஸு, அந்த பக்கத்தில் உள்ள கொடியை தவிர வேற எல்லாம் கோயிலுக்கு சொந்தம். இந்த தீர்ப்பின் அடிப்படையில் எங்கு வேண்டுமென்றாலும் நீங்கள் ஏற்றலாம் என்பதுதான் 1996 திரு கனகராஜ் அவர்களுக்குள்ள ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லுது. கனகராஜ் என்பவர் கிறிஸ்தவர். ஏன்னா இப்போ சிங்கு சொல்கிற மாதிரி எலெக்ஷனுக்கு நிற்க ஆசைப்படுறாரா, இல்லை இந்த சாமியா அந்த சாமியான்னு கேட்குறாங்கல்ல. இப்போ நான் இப்போ இந்த பதிலை சொன்னேன், அந்த கிறிஸ்தவருக்குள்ள ஜட்ஜ்மெண்ட்டில் இருக்குது. அப்போ ஆல்ரெடி இட் இஸ் அ செட்டில்டு மேட்டர். பாக்கி இடங்கள் இந்துக்களுக்கு சொந்தம். இப்போ அந்த இடத்துல இது யாருக்கு சொந்தங்கக்கூடிய கேள்வியே இந்த கேஸில் வரலையே. இந்த கேஸே என்ன, அந்த இடத்தை தவிர அங்கே நீ ஏற்றிக்கோ அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ உனக்கு அங்கேருந்து 15 மீட்டருங்கக்கூடியது முடிஞ்சு போச்சு. 15 மீட்டருக்கு அப்புறம் தான் இந்த தீபத்தூண் இருக்குது. அப்போது இங்கே சமணருக்கு ஓனர்ஷிப்பு, துலுக்க ஓனர்ஷிப்பு கூடிய வரவே செய்யாது. இட் இஸ் ஆல்ரெடி எ செட்டில்டு மேட்டர். அப்போது ப்ரிவியூ கவுன்சிலான செட்டில் பண்ணப்பட்ட ஒரு மேட்டரை மறுபடி கீழே போய் சபார்டினேட் கோர்ட்டில் போய் கேஸ் போடு அப்படின்னு சொன்னால் சட்டத்தின் முன்னாடி இது சரியா? லீகலி ஹவ் இட் இஸ் பாசிபிள்? ஏன்னா சப்கோர்ட்டுக்கு மேலே அவங்க மேலே ப்ரிவியூ கவுன்சிலில் போய் செட்டில் பண்ண மேட்டரை திருப்பி நான் வந்து சப்கோர்ட்டுக்கோ இல்லைன்னா முன்சிப் கோர்ட்டுக்கோ நான் எப்படி போட முடியும்? அப்போது இந்த ஆர்கியூமெண்ட்டே சட்டவிரோதமான ஒரு ஆர்கியூமெண்ட்டு, சட்டம் தெரியாமல் இல்லை, கோர்ட்டை திசை திருப்புவதற்கான ஒரு ஆர்கியூமெண்ட்டாக நான் பார்க்குறேன். அடுத்தது நம்ம இதில் எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால், அவர் சொல்கிறார் சிங், அதாவது லட்சமாக மக்கள் அந்த குறுகிய பாதையில் போனால் என்ன ஆகும், அதனால தான் நாங்கள் தடை விதித்தோம். நீதியரசர் உங்கள்கிட்ட என்ன சொன்னார்? மனுதாரர் 10 பேர் மட்டும் மேலே போனால் போதும், அதுக்கு மட்டும்தான் அனுமதி கொடுக்க வேண்டும்னு தான் அவர் சொன்னார். ஒட்டுமொத்த கூட்டத்தையும் மேலே ஏற்றுன்னு சொல்லி அவர் தீர்ப்பு கொடுக்கலையே. அப்போது தீர்ப்பையே மாற்றி நீங்கள் பொய் சொல்லியிருக்கிறீர்கள் நீதிமன்றத்தில். இந்த வழக்கில் நம்ம கவனிக்க வேண்டியது, இந்த இதுவரை வந்த ஆர்கியூமெண்ட்டில் என்னெல்லாம் அயோக்கியத்தனங்கள் நடந்திருக்கிறது இந்த ஆர்கியூமெண்ட்டில் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, முருகபெருமானை கொச்சைப்படுத்தி பேசி ஒரு மதத்தை புண்படுத்தும்படியாக ஒரு வழக்கறிஞர் பேசி இருக்கிறார். ஃபர்ஸ்ட் கிரைம். அதை செய்தது யாரு? இந்த இறைவனுக்காக வாதிடக்கூடியது, அதாவது கோவிலுக்குள்ள வக்கீல் அப்படிங்கக்கூடிய ஜோதியை தான் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார். அப்போ முருகபெருமானை அவமதிப்பதற்கும் முருகபெருமானுக்குள்ள தேவஸ்தானத்தில் காசு வாங்கியிருக்கான். அடுத்தது சொத்து, முருகனுடைய சொத்து முருகனுக்கு இல்லை என்று சொல்வதற்கு முருகனுக்குள்ள தேவஸ்தான வக்கீல் ஒருத்தர் போய் ஆர்கியூ பண்ணியிருக்கார். என்ன ஒரு அயோக்கியத்தனம் பாருங்க. இதுக்கு அடுத்தது ஒரு நீதிமன்ற ஒரு தீர்ப்பு கொடுக்குறார். அந்த தீர்ப்பை அவர் நாளைக்கு எலெக்ஷன் நிற்பதற்காக இப்பொழுது கொடுத்தாரா அப்படின்னு சொல்லி ஒரு நீதிமன்ற தீர்ப்புக்கு உள்நோக்கம் கற்பித்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் எ கிளியர் கேஸ் ஆஃப் கண்டெம்ட். அப்படின்னா அந்த சிங்குங்கக்கூடிய வழக்கறிஞர் மேலே கண்டெம்ட் போடணும். ரெண்டாவது, முருகன் சொத்து முருகனுக்கே இல்லைன்னு சொல்லி ஹெச்ஆர்என்சி சார்பாக ஒரு ஆர்கியூமெண்ட் முன்வைக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொன்னால் இதுக்கு
தயார் செய்து கொடுத்த அனைத்து ஹெச்ஆர்என்சி அஃபீஷியல் மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும். சேகர் பாபு கைது செய்யப்பட வேண்டும். ஏன்னா கோயில் சொத்தை இன்னொருத்தனுக்குன்னு கொடுக்கக்கூடிய ஒரு அயோக்கியத்தனம். இது அடுத்தது 4ஆவதாக ஒரு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, சம்பந்தமே இல்லாமல் சமணர்களை இங்கே கொண்டு வந்து அடுத்த மத பிரச்சனைக்கு தமிழ்நாடு அரசு தயாராக்கி கொண்டிருக்கிறது. அப்படின்னு சொன்னால் மதக்கலவரத்தை தூண்டக்கூடிய ஒரு பணியை அறநிலையத்துறையை வைத்து தமிழக அரசு செய்திருக்கிறது. அதனால் இந்த வழக்கில் இதுவரை அரசு தரப்பு, கோயில் தரப்பு, முஸ்லீம்கள் தரப்பு இந்த ஆர்கியூமெண்ட் எல்லாம் வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இதுலேயே இவ்வளவு கிரைம் இருக்குது. அதனால் இவர்கள் எல்லாம் கிரிமினல்கள். ஹிந்துக்களை ஒழிப்பதற்காக அரசு இயந்திரத்தை பயன்படுத்துகிறார்கள். ஹிந்துக்களை பாதுகாப்பதற்காக இருக்கக்கூடிய அறநிலையத்துறையை வைத்தே சாமி சொத்து சாமிக்கு இல்லை என்று ஆர்கியூ பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த அரசு ஹிந்து இன அழிப்பில் ஈடுபட்டிருக்கிறது என்பதுதான் இதுவரை நடந்த ஆர்கியூமெண்ட்டில் நம்மால் புரிஞ்சுக்க முடிஞ்ச விஷயம்.